இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி லெக்ராஞ்சியன்ல இருந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. அதாவது லெக்ராஞ்சியன்லேருந்து ஹாமில்டோனியன் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஹாமில்டோனியன்லேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த 2 எக்ஸாம்பிளையும் மட்டும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 3வது எக்ஸாம்பிள் வந்து ஜஸ்ட் நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, கன்சிடர் எ மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் அ மாஸ் m அண்ட் a linear spring of stiffness k. ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கட்டி விட்டுட்டு அந்த ஸ்ட்ரிங்ல ஒரு மாஸ் எம்ன்றதை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஸ்டிஃப்னஸ்னு ஒன்று உண்டு. அது வந்து கே அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் அதோட லெக்ராஞ்சியன் தெரியணும். ஸோ லெக்ராஞ்சியன் வந்து ஒன்று இது 1/2 எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். இதுதான். இதுக்கு அடுத்து நம்ம முன்னாடி லீனியர் மொமெண்டம், அதாவது இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஹச். அப்ப ஹச்சுக்கு ஃபார்முலா என்ன? சம்மேஷன் பிக்யூஐ மைனஸ் எல் தான் ஃபார்முலா. அப்ப இங்க ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் தான் ஒரே கோஆர்டினேட். அப்ப எக்ஸ் மட்டும் தான் ஒரே கோஆர்டினேட்னா அப்ப என்ன போதும், நீங்க பி எக்ஸ் டாட் மைனஸ் எல் இதை கண்டுபிடிச்சா ஸோ அதுதான் எழுதிட்டாங்க. அப்ப இந்த பி என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். பிக்கு வைக்கிறோம். இந்த பிக்கு பதிலாக எப்பயுமே ஹச் எழுதிட்டு அந்த ஹச்சை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பில வச்சுக்கோங்க. அதான் பெட்டர். அதாவது ஜெனரலைஸ் மொமெண்டத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இங்க
ஓகே, நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு புது பேஜ்ல வந்து ஃபில் பண்ணிடுறேன். அதாவது என்ன கொடுத்தாங்கன்னா எல் ஈக்குவல் டு 1/2 mx டாட் ஸ்கொயர் மைனஸ் 1/2 kx ஸ்கொயர். இது லெக்ராஞ்சியன் கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா லீனியர் மொமெண்டம். அதோட ஃபார்முலா என்னன்னா p ஈக்குவல் டு டோ எல் பை டோ கியூ டாட், கியூங்கிறது எக்ஸ் அண்ட் எக்ஸ் டாட். அப்போ 1/2 m 2x டாட்னு வரப்போது, ரெண்டு கேன்சல் ஆனா mx டாட். எப்பயுமே இதை கண்டுபிடிச்சோன்னு என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ் டாட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க, p/m. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஹாமில்டோனியன் ஃபார்முலா வந்து சமேஷன் pqi மைனஸ் q டாட் மைனஸ் எல். ஸோ சமேஷன் போடும்போது 2-3 ஜென்ரேஷன், அதாவது 2-3 கோஆர்டினேட் இருந்தாலும் இங்கே ஒரே கோஆர்டினேட் எக்ஸ் மட்டும்தான். ஸோ பி எக்ஸ் டாட் மைனஸ் எல்லோட வேல்யூ என்னன்னா 1/2 mx டாட். இதான் இப்போ என்ன பண்றேன், இந்த பீக்கு பதிலாக இந்த எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், p/m போடுறேன். அதே மாதிரி இங்க இருக்க எக்ஸ் டாட்டுக்கு பதிலாக நான் p/m போடுறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருக்க ஒரு எம்ஓ அடியாயிரும். அப்ப p ஸ்கொயர் பை 2mனு வரும். ஸோ இந்த இடத்துல p ஸ்கொயர் பை m. அப்போ 1 மைனஸ் 1/2னா 1/2. ஸோ p ஸ்கொயர் பை 2m மைனஸ் 1/2 kx ஸ்கொயர். இது ஹாமில்டோனியன். அப்போ ஹாமில்டோனியன் கண்டுபிடிச்ச கூட என்ன சொன்னேன், ஹாமில்டோனியன் கெனானிக்கல் ஈக்குவேஷன். அப்போ ஹாமில்டோனியன் கெனானிக்கல் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் டாட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டாட்டோட ஃபார்முலா என்னன்னா டோ ஹச் பை டோ பி. அப்போ ஹச் வந்து p பொறுத்து பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் தான் p இருக்கு, அதை பொறுத்து பண்ணா 2p/2m which is equal to p/m. ஸோ இதுல இருந்து p கண்டுபிடிச்சுக்கோங்க, which is mx டாட். அடுத்தது p டாட். p டாட்டுக்கு ஃபார்முலா என்ன, மைனஸ் டோ ஹச் பை டோ எக்ஸ். அதாவது டோ கியூன்னு போடணும், கியூவோட வேல்யூ எடுத்து மைனஸ் எக்ஸை பொறுத்து பண்ணீங்கன்னா இந்த டேர்ம், சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா மைனஸ் 1/2 k2x அப்படின்னு வரப்போகுது. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ kxன்னு வரப்போகுது. ஸோ இப்போ இது ரெண்டையும் தான் நான் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், அதாவது கெனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும். ஸோ இங்கே p டாட் இருக்கு, இங்கே p இருக்கு. அப்போ என்ன பண்றேன், அகைன் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ p டாட் ஈக்குவல் டு mx டபுள் டாட். ஏன்னா mங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸ்ங்கிறது வேரியபிள், ஸோ அதுக்குள்ள டாட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மேல இருக்கிறதுல இது கிடைச்சிருக்கு, கீழே இருக்கிறதுல இது கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே உள்ள ப்ளஸ், அதனால வெளியே மைனஸ். ஸோ இங்கே வந்து மைனஸ் கேஎக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ mx டபுள் டாட் பிளஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆர் இன்டகரல் ஆஃப் மோஷன் சில நேரம் சொல்லுவாங்க. சரிதானே? ஸோ இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டின். இது வந்து ஸ்ப்ரிங் ஆஃப் மாஸ் எம் வித் ஸ்டிஃப்னஸ் கேக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா a particle m is attracted to a fixed point O by the inverse square force அப்படின்றாங்க. இன்வர்ஸ் ஸ்கொயர் ஃபோர்ஸ். இன்வர்ஸ் ஸ்கொயர் ஃபோர்ஸ், சரிங்களா? அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா மைனஸ் மியூ எம் பை ஆர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஃபார்முலா இன்வர்ஸ் ஸ்கொயர் ஃபோர்ஸ். இல்லை மியூங்கிறது என்னன்னா கிராவிடேஷனல் கோஎஃபிஷியன்ட் தான். மியூக்கு பேர் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இப்போ இதோட லெக்ரான்ஜஸ் என்னன்னா எல் ஈக்குவல் டு டி மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/2 m r டாட் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர் மைனஸ் மியூ எம் பை ஆர். இதான் எல் கொடுத்துருக்காங்க. அப்ப எல் கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எல் இருந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கான்ஜுகேட் மொமெண்டம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பி ஆர் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்னன்னா டோ எல் பை டோ ஆர் டாட். அப்ப இது ஆர் டாட்டை பொறுத்து பண்ணணும். அப்போ 1/2 m அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆர் டாட் இருக்கு, அதை பண்ணா 2 ஆர் டாட். செகண்ட் டேர்ம்ல ஆர் டாட் இல்லை, அதனால 0. ரிமைனிங் எந்த டேர்ம்லயுமே ஆர் டாட் இல்லை. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் டாட். சரி, 2 டாட் வராது, ஒரு டாட். நான் எப்பயுமே சொன்னேன் இந்த மாதிரி வந்துட்டு அது என்ன பண்ணிக்கோங்க, ஆர் டாட் ஈக்குவல் டு பிஆர் பை எம் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பி தீட்டா. ஸோ பி தீட்டாங்கிறதுனா டோ எல் பை டோ தீட்டா, தீட்டா டாட். அப்போ 1/2 எம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தீட்டா டாட் இல்லைனால 0, செகண்ட் டேர்ம்ல போடும்போது 2 டைம் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட். லாஸ்ட் டேர்ம்லையும் உங்களுக்கு தீட்டா டாட் இல்லை, அதனால அது வந்து போயிடும். விச் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட். இதுலயும் நான் சொன்ன மாதிரி தீட்டா டாட் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பி தீட்டா பை எம் ஆர் ஸ்கொயர்.
ஸோ இப்போ நம்ம ஹாமில்டோனியன் எழுதணும். ஹாமில்டோனியன் ஃபார்முலா என்ன அப்படின்னா சமேஷன் பி கியூ டாட் மைனஸ் எல். ஸோ இங்க 2 இருக்கு. அப்போ முதல் பிஆர் ஆர் டாட் அந்த பிஆர் ஆர் டாட் மைனஸ் கியூஆர் பி சாரி கியூன்ட்டு மைனஸ் பி தீட்டா தீட்டா டாட் சரிங்களா மைனஸ் எல் எல்லோட வேல்யூ என்ன 1/2 எம் ஆர் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர் பிளஸ் மியூ எம் பை ஆர். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லா வேல்யூவும் ரீப்ளேஸ் பண்ணணும் சரிங்களா. என்னென்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும் எல்லாமே அந்த ஆர் டாட்டா ஃபுல்லா வந்து பிஆர் பை எம்னும் தீட்டா டாட்டா வந்து பி தீட்டா பை எம்ஆர் ஸ்கொயரும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும். பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2m plus p theta square divided by 2m r square minus mu mr அப்படின்னு கிடைக்கும் அச்சோட வேல்யூ. ஸோ அச்சோட வேல்யூ கிடைச்சிச்சுன்னா நான் அதுல இருந்து என்ன பண்ண சொல்லியிருந்தேன் ஹாமில்டோனியன் கெனானிக்கல் ஈக்குவேஷன் எழுதி அதை ஈக்குவேட் பண்ணா நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிடைச்சிடும். அப்ப இதுல மொத்தம் 4 வந்துடும் இதுல சரிங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் ஆருக்கு எழுதும் போது ஆர் டாட் ஃபார்முலா என்ன டோ ஹெச் பை டோ பி அப்ப பிஆர். அப்ப இது ஆரை பொறுத்து பண்ணீங்க அப்படின்னா 2pr by 2m which is equal to pr by m. இதை நான் மாற்றி சொல்லியிருப்பேன் உங்களை pr equal to m r டாட். அடுத்து ரெண்டாவது இப்ப ஆருக்கு ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அப்ப பிஆர் எழுதணும். பிஆர்ங்கிறது மைனஸ் டோ ஹெச் பை டோ ஆர் டாட் சரிங்களா. டோ ஹெச் பை டோ ஆர் டாட் ஆர் டாட் கிடையாது டோ ஆர் டோ ஹெச் பை டோ ஆர். அப்ப இதை ஆரை பொறுத்து பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா பி தீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 2m சாரி 2 வராது mr கியூப் மைனஸ் மியூ எம் பை ஆர் ஸ்கொயர் இந்த டேர்ம் கிடைக்கும். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்னன்னா இது வந்து பி டாட் பிஆர் டாட் இது பிஆர். அப்ப இது பிஆர் டாட் மாத்திக்கோங்க. அப்ப எம் ஆர் டபுள் டாட். ஸோ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்க சரிங்களா. இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா அது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிடைக்கும். அது தவிர நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து தீட்டாக்கும் இதே மாதிரி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டா டாட் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா டோ ஹெச் பை டோ பி தீட்டா டோ ஹெச் பை டோ பி தீட்டா. அப்ப டோ பி தீட்டால பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா அந்த ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். அதே இது பி தீட்டா டாட் அப்படின்னா அப்போ மைனஸ் டோ ஹெச் பை டோ தீட்டா. பட் இங்க தீட்டாவே இல்லை சரிங்களா. அதனால இதோட வேல்யூ வந்து 0. ஸோ இதோட வேல்யூ 0வா இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலா ஈக்குவேஷன் மோஷன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்க ஈக்குவேஷன் மோஷன் எழுதும் போது அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை வந்து சம் பீட்டா அப்படின்றத எடுத்து அப்ளை பண்ணிருப்பாங்க. அதை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதிருப்பாங்க சரிங்களா. இதை தான் அங்க பண்ணிருப்பாங்க. சரிங்களா. இது முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பாக்குறதுன்றது இல்லாம மனப்பாடம் பண்ணிக்கிட்டா பெட்டர். பட் செஞ்சு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா வேற ஏதாவது கொஸ்டின் வந்தா கூட இப்ப எல் கொடுத்து ஹச் கேட்டாலோ இல்ல எல் கொடுத்து ஈக்குவேஷன் போட்ட மோஷன் கேட்டாலோ இல்ல எல் கொடுத்து கெனானிக்கல் ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் கேட்டாலோ உங்களால டெரைவ் பண்ண முடியும். அடுத்தது ஃபார் சார்ஜ் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் முன்னாடியே பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு அதுக்கு எல் வந்து இது சரிங்களா. அதுக்கு ஹச் வந்து இப்படி கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நீங்க மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க வேற வழி இல்லை. சரி அடுத்து பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனும் ஹாமில்டோனியன் பிரின்சிபலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுலயும் ஒரு இன்டகரலை பத்தி பேசுவோம் இதுலயும் ஒரு இன்டகரலை பத்தி பேசுவோம் சரிங்களா. அங்க வந்து என்ன படுத்திருப்போம்னா இன்டகரல் எல் டிடியை பத்தி பேசியிருப்போம். இதோட வேல்யூ வந்து ஸ்டேஷனரி அப்படின்னு படிச்சிருப்போம். எந்த ஒரு வேரியேஷனா பார்த்தா இருந்தாலும் அது வந்து ஸ்டேஷனரி லென்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். எண்டு பாயிண்ட்ல வேனிஷேஷன் பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா டெல் ஏ அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகரலோட ஃபர்ஸ்ட் டெரிவேஷனோட வேல்யூ வந்து எப்பவுமே 0 தான் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனோட ஈக்குவேஷன். பட் இதுல என்ன கண்டென்ட் சொல்றாங்கன்றது இங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா the actual path of an conservative holonomic system is such that the action is stationary. சரிங்களா. the action is stationary. அங்க இன்டகரல் ஸ்டேஷனரி இங்க என்ன சொல்றாங்க the action is stationary with respect to varied path having the same energy integral and the same end point in the q space. q spaceன்றது என்ன சொல்றோம் அப்படின்னா நான் சொன்னால முன்னாடி ஜெனரலைஸ் கோஆர்டினேட் வந்து மாத்திட்டே இருக்கலாம். மாத்த அது வேற ஸ்பேஸ்ல நம்ம பேசலாம். ஸோ இங்க வந்து கியூ ஸ்பேஸ்ன்றது ஜென்ரலா ஒரு ஸ்பேஸ். இதுக்கப்புறம் 2-3 இடத்துல வரும் கியூ ஸ்பேஸ்.
கியூ ஸ்பேஸ்னா அங்க என்ன ஜெனரலைஸ் கோஆர்டினேட் யூஸ் பண்ணிருக்கோமோ அதை பொறுத்து வரக்கூடிய ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ ஹாமில்டோனியன் பிரின்சிபலையும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனும் கிட்டத்தட்ட இந்த வேர்டிங்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அங்கேயும் என்ன கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவல் பார்ட் கன்சர்வேட்டிவ் ஹாலோனாமிக் சிஸ்டம். பட் அங்க என்ன சொல்லிருப்போம்னா அந்த இன்டகரலோட வேல்யூ வந்து ஸ்டேஷனரி பார்த்திருப்போம். இங்க த ஆக்ஷன் இஸ் ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு அங்கேயும் அங்க வந்து வேரிட் பாத் பார்த்திருப்போம், அங்க வேரிட் பாத் மட்டும் பார்த்திருப்போம். ஆனா இங்க என்னன்னா ஹேவிங் த சேம் எனர்ஜி இன்டெக்ரல் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த நேச்சுரல் சிஸ்டம் அப்படின்றத நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த நேச்சுரல் சிஸ்டம்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான வேல்யூ வந்து 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. T1 = 0 ஃபார் நேச்சுரல் சிஸ்டம் வந்து T1 = 0. அதனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. எப்படின்னா மேல இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க, கீழே இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. மேல இருக்கிறது வந்து சமேஷன் அந்த ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது வந்து 2D அப்படின்னு வரும். கீழே இருக்கிறது 2D அப்படின்னு வரும். இதே இது ஜெக்கோபி ஃபார்ம் ஆஃப் பிரின்சிபல் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு. சரிங்களா? ஜெக்கோபிஸ் ஃபார்ம் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இது மொத்தம் 3 இருக்கு. இந்த 3 இப்போ ஒரே பேஜ்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? இந்த 3 அடுத்தடுத்து எழுதிக்கோங்க. ஒன்னு வந்து ஆக்சுவலா இருக்கிறது, இன்னொன்னு வந்து நேச்சுரல் சிஸ்டம் இருக்கும்போது, இன்னொன்னு வந்து ஜெகோபி ஃபார்ம் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல மட்டும் டிஎஸ் இருக்கும், மீதி ரெண்டுலயும் டிடி இருக்கும். அந்த டிஃபரன்ஸை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பொதுவாகவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்பரா இல்லையா அப்படின்னு நம்ம நிறைய வரைக்கும் பார்த்துருப்போம். இங்க வந்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கெனானிக்கலா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப அதாவது QI அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்னா கேபிட்டல் Qக்கு நான் சேஞ்ச் பண்றேன். சரிங்களா? Q அதாவது ஒரு ஜெனரலைஸ் கோஆர்டினேட் இன்னொரு ஜெனரலைஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் பண்ணும்போது அப்ப லெக்ராஞ்சியன் சேஞ்ச் ஆகும். அந்த லெக்ராஞ்சியன் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஃபார்முலா இங்க எழுதிருக்காங்க. இது முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். இந்த காஜ் ஃபங்க்ஷன் மாதிரி பார்த்திருப்போம். சரிங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அப்ப லெக்ராஞ்சியன் சேஞ்ச் ஆகும்போது இப்படி இருக்கக்கூடிய ஹாமில்டோனியன் இப்படி மாறும் அப்படின்றாங்க. அதாவது ஸ்மால் Q ஸ்மால் Pல இருக்கிறத கேபிட்டல் Q கேபிட்டல் Pக்கு மாறும் அப்படின்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஜெனரலைஸ் மொமெண்டம் எப்படி இருக்கும் இதுல வந்து ஸ்மால் பிஐல இருக்கும், இதுல கேபிட்டல் பிஐல இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க, கெனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் வேலிட் ஃபார் போத் டிஸ்கிரிப்ஷன். இந்த ரெண்டு கெனானிக்கல் ஈக்குவேஷன் வந்து இது ரெண்டும் தனித்தனியா ஸ்மால் கியூவோடது கேபிட்டல் கியூவோடது ஸ்மால் பியோடது கேபிட்டல் கியூவோட கெனானிக்கல் ஈக்குவேஷன். என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் QP டு QP which preserves the canonical form of equation of motion. அதாவது இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிப்பீங்களா, இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிப்பீங்களா, அந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு இதுக்கு மாத்துறது. இப்ப ரெக்டாங்குலர்ல இருந்து போலாருக்கு மாத்துறது அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்தது சப்போஸ் வி ஆர் கிவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம். இந்த மாதிரி ஃபார்ம்ல கூட்டுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஃபார்ம், கேபிட்டல் கியூவை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் QPல கொடுத்துட்டு கேபிட்டல் பியை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் QPல கொடுக்கும்போது மேல பார்த்ததுதான் அப்படியே L மைனஸ் L ஸ்டாருங்கிறது dπ/dtயா இருக்கும்போது என்ன இது எல்லாத்துலயும் இது எல்லாமே கிவன் எடுத்துட்டு கடைசி என்ன சொல்றாங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. என்னன்னா இந்த மொத்த டேர்மும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அதாவது ரெண்டோட கெனானிக்கல் மாதிரி இருக்கும் பார்த்தா, அந்த ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டோட ஹாமில்டன் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அந்த அதுல வர்ற ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுல வர ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியுதா உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா திஸ் ஈக்குவேஷன் ஸ்டேட்ஸ் தட் த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ பாப்லியான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம், இது ரெண்டு பாப்லியான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ன்றாங்க. சரிங்களா? டிஃபரன்ஸ் ஆஃப் டூ பாப்லியான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்னா வேற ஒன்றும் இல்லை, இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது the sufficient condition for a canonical transformation from the old variable and the association canonical Hamiltonian H. அதாவது வேரியபிளையும் எடுத்துக்கிறாங்க, ஹச்சையும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நியூ வேரியபிள் எடுத்துக்கிறாங்க, நியூ ஹச்சையும் எடுத்துக்கிறாங்க. இந்த கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இது வந்து கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா the function pi is a generating function of the transformation அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த பைங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்றாங்க. ராஜ் ஃபங்க்ஷன் ஒன்று படிச்சிருக்கோம், ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்றது. சரிங்களா? நீங்க வந்து ரொம்ப இது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன அது இதுன்னு நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த பையங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனா இருந்தா போதும் அப்படின்றது மட்டும் நீங்க மைண்ட் ஆகும். அப்புறம் மொத்தம் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னன்னா இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் 2n + 1 வேரியபிள்ஸ். சரிங்களா? ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் 2n + 1
வேரியபிள்ஸ். சரிங்களா? N plus 1 வேரியபிள். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, the independence of Q's and Q's assured if the following determinant is non-zero. அதாவது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கியூமே ஒண்ணுக்கு ஒன்று இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்றாங்க. இது என்ன சார், இது பார்த்தா டிட்டர்மினன்ட் மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டா, இது டிட்டர்மினன்ட் என்ன மீனிங் அப்படின்னா இப்படி, அதாவது டோ ஸ்கொயர் பை பை டோ Q1 கேபிட்டல் Q1, அடுத்து டோ ஸ்கொயர் பை டோ Q1 கேபிட்டல் Q2, இப்படியே போனா இதை ஃபுல்லா டிட்டர்மினன்ட் அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா டோ ஸ்கொயர் பை பை டோ Q2 டோ Q1. இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் இருக்குல்ல, அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தா, பொதுவாகவே நம்ம சொல்லுவோம்ல ஜெகோபியன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல வேற வேற பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டு இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து இன்வர்ஸ் ஆஃப் அ கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட்ஸ் இட் செல்ஃப் கெனானிக்கல். அதாவது ஒரு கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க இன்வர்ஸ் பாத்தீங்கன்னா அது அகைன் கெனானிக்கலா இருக்கும். பட் அங்க வந்து அந்த பையோட வேல்யூ, அதாவது அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். அந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றாங்கன்னா நெகட்டிவா இருக்கும். இந்த பையை தான் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? அடுத்தது டூ கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்ஃபார்ம்ட் இன் சீக்வன்ஸ், அதாவது ஒன்ன பண்ணிட்டு இன்னொன்னு பண்ணா ஈக்குவல் டு எ சிங்கிள் கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் உங்களுக்கு மேபி தெரியும். இப்போ Q, P எடுத்துக்கிறேன், அதுல கொண்டே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றேன், கேபிட்டல் P மாறுது. இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்றேன், கேபிட்டல் Q' P' அப்படின்னு மாறுது. அப்படின்னா இது ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போல டைரக்டா ஒரே டிரான்ஸ்ஃபர்மேஷனா கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து ஐடென்டிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது ஆல்வேஸ் கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? அடுத்தது ஃபார் கிவன் வேல்யூ ஆஃப் n, இந்த என்னங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா எத்தனை ஜெனரேட் கோஆர்டினேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் 2 ஜெனரேட் கோஆர்டினேட்ஸ் இருக்கிற மாதிரி நான் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷனால கொடுக்க முடியும். பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சா அது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். குரூப்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு அது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. அடுத்தது இதுவும் வந்து ஒரு கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும்னா கொஞ்சம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு பேஜ்ல எழுதி வச்சுட்டா நீங்க பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா சமேஷன் ஜே டெல் பிஜே டி கியூஜே, அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். டெல்னா வேரியேஷன், டினா டிஃபரன்சியேஷன். சரிங்களா? அதே மாதிரி டெல் கியூஜே டிபிஐ அதோட வேல்யூ வந்து இன்வேரியண்டா இருக்கணும்னா என்ன, சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி. நீங்க என்னதான் அதோட வேல்யூ கியூவையும் பியும் மாத்தும் போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்றாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கெனானிக்கல். அடுத்து ஹாமில்டன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன். அந்த ஹாமில்டன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஒண்ணும் இல்ல, முன்னாடி நம்ம அந்த இன்டகிரல் டி இதை பார்த்தோம்ல, எல் டிடி டிடின்னு பார்த்தோம்ல. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இதைதான் இது வந்து ஹாமில்டோனியன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் பிரின்சிபல்னு பார்த்திருப்போம். இதை ஹாமில்டோனியன் பிரின்சிபல் ஈக்குவேஷன் பார்த்திருப்போம் நினைக்கிறேன். ஹாமில்டோனியன் பிரின்சிபல் அப்படின்ற ஹெட்டிங்ல பார்த்திருப்போம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ஹாமில்டோனியன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. இதை வந்து ஃபங்க்ஷனா எடுத்துக்கிறாங்க. அங்க வந்து வேல்யூ வந்து ஸ்டேஷனரி அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க ஸ்டேஷனரி இல்லாம ஜென்ரலா இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனா எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இதுல ஆல்பான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆல்பா வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் வேரிடு பாத், வேற வேற பாத்தை சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து ஸ்டேஷனரியா இருக்குன்னு சொல்லிப்போம்ல. அதுல ஒரு பாத்தை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பாத் தான் இங்க ஆல்பா. அந்த பாத் தான் இங்க என்ன அப்படின்னா ஆல்பா. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா the Hamiltonian principal function is the generating function of a canonical transformation in which the new canonical function k for the given system is identically zero அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா இப்ப ஏதோ ஒரு கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, அதுல ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனா இந்த ஹாமில்டோனியன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் இருந்தா அப்ப என்ன இருக்கும், அதாவது ஸ்மால் பி ஸ்மால் கியூல இருந்து கேபிட்டல் பி கேபிட்டல் கியூக்கு மாறி இருக்கும். இது அசோசியேட்டடா இருக்கக்கூடிய ஹாமில்டன் ஹச், இது ஒரு அசோசியேட்டடா இருக்கக்கூடிய ஹாமில்டன் வந்து கேவா இருந்தா இந்த கேவோட வேல்யூ வந்து 0 ஆயிரும் அப்படின்றாங்க. எப்பனா இந்த இந்த கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஹாமில்டோனியன் பிரின்சிபல் ஃபங்க்ஷனா இருக்கும் பொழுது. சரிங்களா? அடுத்தது வந்து a trajectory in QP space it transformed into a fixed point in alpha beta space. இது வந்து ஜஸ்ட் கொடுத்திருந்தாங்க, பட் ரொம்ப முக்கியம் இல்ல. சரிங்களா? அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து மேக்சிமம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதை வந்து செஞ்சு பார்த்து போடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதை வந்து செஞ்சு பார்த்து போடலாம். சரிங்களா? ஆனா செஞ்சு பார்த்து போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதை ஃபுல்லா நீங்க மெமரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ
கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப கியூ அதாவது ஸ்மால் கியூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் அதாவது கேபிட்டல் கியூவையும் கேபிட்டல் பியையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் கியூல இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. வேற ஒன்றும் இதை ஃபுல்லா நீங்க படிச்சுதான் ஆகணும். மேக்ஸிமம் ஈஸியா இருக்கிறத படிங்க. இந்த டேர்ம் இதெல்லாம் வந்து ஒரு தடவை சிஎஸ்சிஆர்ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு தடவை சிஎஸ்சிஆர்ல கேட்ட கொஸ்டின். அதுல ஆல்பாக்கு பதிலா ஏதோ வேல்யூ போட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்து பிரின்சிபல் ஃபார்ம் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். இவ்வளவு நேரம் நம்ம ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் 4 விதமான ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு. இதுவும் கொஸ்டினா கேட்கலாம். மேக்ஸிமம் இந்த நோட்ஸ் நான் எழுதுனது எல்லாமே எது கொஸ்டினா கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்கோ அதை வச்சு தான் எழுதுனது. சரிங்களா? ஏன்னா அந்த புக்ல வந்து ரொம்ப தேடிலாம் படிக்க முடியாது. அந்த புக் அப்படிதான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அது கரெக்டா என்ன தேவையோ அது மட்டும் தான் இதுல கொடுத்துருக்கு. மொத்தம் 4 விதமான ஜென்ரேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கு. என்னன்னா F1, F2, F3, F4. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்மால் கியூ கேபிட்டல் கியூ, ஸ்மால் கியூ கேபிட்டல் பி, ஸ்மால் பி கேபிட்டல் கியூ, ஸ்மால் பி கேபிட்டல் பி. அதாவது முதல் 2 கியூ 2 பி, அடுத்து கியூபி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன கேட்கலாம்னா த ஃபோர்த் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு கேட்கலாம் அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? தேர்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீங்க ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் கியூ ஸ்மால் பி. அடுத்து கேபிட்டல் கியூ கேபிட்டல் பி. இந்த ஹெட்டா டெய்லான்னு எழுதுறதுக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மாறும். ஸோ ஒன்ஸ் நீங்க இதை எழுதிட்டீங்கன்னா அதோட ஹாமில்டன் ஈக்குவேஷனை நீங்க ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். எப்படின்னு பாருங்க. இதுல இல்ல இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஐ அப்படிங்கிறது கியூஐ வரும், கேபிட்டல் பிஐங்கிறது ஸ்மால் கியூஐ வரும். சரிங்களா? சரி, கேபிட்டல் கியூஐ அதாவது இங்க இருக்க ரெண்டும் தான் எப்பயுமே கீழே வரும். இங்க இருக்க ரெண்டும் தான் எப்பயுமே என்ன வரும்னா இங்க கீழே வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க கேபிட்டல் பிஐ கேபிட்டல் கியூஐ, கேபிட்டல் பிஐ கேபிட்டல் கியூஐ. இது தெரிஞ்சதுன்னா மீதி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கியூ பிபி, அடுத்தது கியூபி கியூபி, இதுல பிபி கியூ. சரிங்களா? ரிவர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி பிக்யூ அப்படியே ரிவர்ஸ். சரிங்களா? அப்ப இங்க அகைன் இதை கீழே எழுதுறது ஈஸி தான். இங்க பி வந்தா இங்க கியூ, இங்க பி வந்தா இங்க கியூ, இங்க பி வந்தா இங்க கியூ, இங்க கியூ வந்தா இங்க பி, கியூ வந்தா பி, பி வந்தா கியூ, கியூ வந்தா பி, கியூ வந்தா பி. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மைனஸ் பாருங்க, இந்த மைனஸ் மட்டும் கரெக்டா நோட் பண்ணுங்க. இந்த மைனஸ் எப்போ வருதுன்னு பாருங்களேன். அதாவது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. மைனஸ் எங்கெங்க வருதுன்னு பாருங்க. 2 பிஐலையும் வரும். சரிங்களா? அதே மாதிரி 2 கியூஐலையும் வரும் மைனஸ். சரிங்களா? அப்படி நோட் பண்ணிக்கோங்க. வேற வழி இல்ல, இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் இன்னொரு தடவை சொல்றேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூ பிபி, அடுத்து கேபிட்டல் கியூ கேபிட்டல் பி, கேபிட்டல் கியூ கேபிட்டல் பி. இது வந்து ஃபங்க்ஷனோடது. அடுத்து கெனானிக்கல் ஈக்குவேஷன் எழுதும் போது என்ன சொல்றேன் அப்படின்னா எப்பயும் போல பிபி ஸ்மால் பி ஸ்மால் பி, ஸ்மால் கியூ, கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ. ஸோ இதுல பிபி வர இடத்துல மைனஸ், இந்த கியூ வர இடத்துல மைனஸ். அவ்வளவுதான். சரிங்களா? மீதி எந்த இதுலயுமே பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்க பி வந்தா இங்க கியூ போடணும், இங்க கியூ வந்தா இங்க பி போடணும், ஸ்மால் வந்தா ஸ்மால், கேபிட்டல் வந்தா கேபிட்டல். ஸோ இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இது 4 ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இந்த இது இஷ்யூ வராது. அதாவது ஹாமில்டோனியன், ஓல்டு ஹாமில்டோனுக்கும் நியூ ஹாமில்டோனுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து என்ன பண்றாங்கன்னா F1 அப்படிங்கிறது எப்பயுமே என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். F2வை இன் டர்ம்ஸ் ஆஃப் F1ல எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? F2வை இன் டர்ம்ஸ் ஆஃப் F1ல எப்படி எழுதலாம், அடுத்து F3யை இன் டர்ம்ஸ் ஆஃப் F1ல எப்படி எழுதலாம், அங்க வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்து F4ரை இன் டர்ம்ஸ் ஆஃப் F2ல எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட், இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்க்க போறது லெக்ராஞ்சியன் பிராக்கெட் அண்ட் பாய்சான் பிராக்கெட். இந்த லெக்ராஞ்சியன் பாக்கெட் அந்த பாய்சான் பாக்கெட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? இந்த லெக்ராஞ்சியன் பாக்கெட் பாய்சான் பாக்கெட்னா என்னன்னா ஏதோ 2 ஃபங்க்ஷனுக்கு, சரிங்களா, ஏதோ 2 ஃபங்க்ஷனுக்கு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் வந்து லெக்ராஞ்சிஸ் பிராக்கெட் அப்படிம்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சப்போஸ் நான் கியூ இருக்குல்ல, இந்த கியூவை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கியூபி, இதுவும் அகைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
கேபிட்டல் பியை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் கியூ ஸ்மால் பில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெக்ராஞ்சியஸ் பாக்கெட் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த யூவிங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் வேரியபிள்ஸ். சரிங்களா? வேர் யூ அண்ட் வி ஆர் எனி டூ வேரியபிள்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் இல்ல எனி டூ வேரியபிள்ஸ். இதுல இருக்க ஏதாவது ரெண்டு வேரியபிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அதாவது எக்ஸாம்பிள் இது கீழே நான் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். என்னன்னா யூவிங்கிறது ஜென்ரல் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப யூவி அப்படின்றதுக்கு நான் கெனானிக்கல் பிராக்கெட்டோட வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா. சரிங்களா? அதாவது இங்க கேபிட்டல் பி கேபிட்டல் கேபிட்டல் கியூ கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கீழே ஒரு டிடர்மினன்ட் மெத்தட் இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இது எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மள இருக்கக்கூடிய இந்த நம்ம அதாவது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டும் ஜென்ரலைஸ்டு மொமெண்டத்தையும் தான் நமக்கு அப்ளை பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பிக்கு பதிலாக இங்க Q1, Q2 அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம், அல்லது Q1, P1 நீங்க கண்டுபிடிக்கலாம், அல்லது Q1, Pn கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய கோஆர்டினேட் ரெண்டு கோஆர்டினேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூ மாதிரி, சரிங்களா? அதுக்கு பேர் லெக்ராஞ்சிஸ் பிராக்கெட் அப்படின்றாங்க. இதுக்கு அடுத்து பாய்சான் பிராக்கெட் ஒன்று வரும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே தலைகீழா மாற்றி எழுதுற மாதிரி இருக்கும், மேல கட்ட கீழே கீழே கட்டு மேல அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது Q ரெண்டுமே Qவா இருக்கு, ரெண்டு வேற வேறையா இருந்தா 0, ரெண்டுமே Pயா இருந்தாலும் 0. பட் ஒன்னு Q ஒன்னு P, அதாவது முத தான் Q இருக்கணும், ரெண்டாவது தான் P இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த JK பொறுத்து வேல்யூ மாறும். இந்த டெல்டா JKனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜேயும் கேயும் ஒன்னா இருந்தா சேமா இருந்தா 1, டிஃபரெண்டா இருந்தா 0. அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் இந்த டெல்டா JKன்னு இருப்பாங்க. ஜேயும் கேயும் ஒன் சேமா இருந்தா 1. அதாவது எக்ஸாம்பிள் கொஸ்டின் இப்படி கேட்கலாம், நான் எக்ஸாம்பிள்ல கொஸ்டின் கேட்கறதா இப்படி கேட்கலாம், இதோட வேல்யூ என்ன அப்படின்னா இது ரெண்டு வேற வேறையா இருக்கு, அப்ப 0. அப்ப இதோட வேல்யூ என்னன்னு கேட்டா 1. புரியுதா உங்களுக்கு? சரி, அதே இது கேட்டா 0. இதை வச்சு கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு ஈஸியா கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதைத்தான் மேல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா பாசிபிளும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது Q1 வந்து ரிமைனிங் இருக்கு, எத்தனை டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? ரிமைனிங் எத்தனை டேர்ம் இருக்கு? 2n - 1 டேர்ம்ஸோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேற வேற காம்பினேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா எந்த ரெண்டு வேணா எடுத்து அந்த ரெண்டுக்கு நீங்க பாய்சான் பிராக்கெட் கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்புறம் ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் டிஃபைனிங் த பாய்சான் பிராக்கெட் இன்வால்வ் த சம் ஆஃப் n ஜக்கோபியன் டிட்டர்மினன்ட்ஸ். அதான் நான் சொன்னேன். இது என்ன பண்ணலாம், ஜக்கோபியன் எழுதிக்கலாம்ல, இப்படி எழுதிக்கலாம்ல. எழுதிக்கலாம்ல, இது ரெண்டு இடம் மாத்தி இது ரெண்டு இடத்த மாத்தி எழுதிக்கலாமா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், இந்த ஃபார்மெட்லாம் எழுதுவோம். QP மேல கீழே வந்து UV. கரெக்டா? ஸோ இந்த ஜெகோபியன் ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். நீங்க இதை மனப்பாடம் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அடுத்து as a consequence of Q symmetry. Q symmetryனா என்ன சொல்றாங்கன்னா இந்த UV நீ இடம் மாத்தும் போது ஒரு ஆன்சர் வந்து மைனஸ்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமா, வேற எதுவும் ஆகாதான். சரிங்களா? அப்ப UV இடம் மாத்தும் போது ஆன்சர் வந்து மைனஸ்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இது வந்து கேட்டிருந்தாங்க, ஐ திங்க் பாலிடெக்னிக் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுல இது ஒரு ஆப்ஷனா இருந்தது. இந்த சிமிட்ரியை வச்சு ஒரு ஆப்ஷனா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப இது ரெண்டு இடம் மாத்தும் போது இங்கிட்ட இருக்க மைனஸ் கிட்ட வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிளஸ்ஸா மாறும். அதுதானா? அப்ப இதை வந்து இப்படி மட்டும் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் கொஸ்டின் வரலாம். அதை மாத்தி கேட்டாலும் நமக்கு எழுத செய்யணும். இதோட வேல்யூ வந்து 0. சரிங்களா? அதே நேரத்தில் UU0 VV0 இது முன்னாடி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து லெக்ராஞ்சிஸ் பிராக்கெட் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் த கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் ஜென்ரல். சரிங்களா? லெக்ராஞ்சிஸ் பிராக்கெட் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் த கெனானிக்கல். அதாவது நீங்க ஸ்மால் q, இப்போ நீங்க எக்ஸாம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மீனிங், அதாவது ஸ்மால் Q1, P1 இதோட வேல்யூவும் கேபிட்டல் Q1, கேபிட்டல் P1 வேல்யூ ஈக்குவலா தான் இருக்கும் எப்பயுமே அப்படின்றாங்க. அடுத்தது இதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா பாய்சான் பிராக்கெட்ன்றாங்க. சரிங்களா? இங்க பாய்சான் பிராக்கெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க யூவின்றது ரெண்டு ஃபங்க்ஷன், இங்க வந்து ஃபங்க்ஷனா சொல்றாங்க. அங்க வந்து அது வந்து P1 Q1 ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னா அங்க எழுதின மாதிரி தலைகீழா இருக்கும் பாருங்களேன். அங்க என்ன எழுதணுமோ அதோட தலைகீழ் மாதிரி இருக்கும். அங்க மேல என்ன எழுதணும், டோ QI டிவைடட் பை டோ V அப்படின்னு எழுதிருப்போம், டோ U அப்படின்னு எழுதிருப்போம். அப்புறம் டோ PI டிவைடட் பை டோ V எழுதிருப்போம். இங்க அது தலைகீழா எழுதின மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா ஸ்மால் p ஸ்மால் q எடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது
அங்க சொன்ன மாதிரியே சிமிட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரே மாதிரி இருந்தா ஜீரோவா இருக்கு. அப்புறம் சஃபிஷியன்ட் கண்டிஷன், அங்க என்ன சஃபிஷியன்ட் கண்டிஷன் பாத்தீங்களோ அதே சஃபிஷியன்ட் கண்டிஷன் இங்கேயும் இருக்கு. எல்லாமே சேமா தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிஆர்பி பாலிடெக்னிக்ல. சரிங்களா? இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா இது வரைக்கும் ஒரு யூ ஒரு வி, அதோட வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஸ்மால் பியோ இல்ல ஸ்மால் கியூவோ இல்ல கேபிட்டல் பியோ கேபிட்டல் கியூவோட வேல்யூ வந்து மேட்ச் பண்ணி படிச்சிருப்போம். பட் இதுல என்ன பண்ணி கொடுத்து தொலைச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஸ்மால் பி ஸ்மால் கியூ கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ எல்லாத்தையும் போட்டு ஐ ஜே கே எல்லாத்தையும் போட்டு எழுதிருப்பாங்க. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்களேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் பாருங்க. அதாவது இதையும் பார்த்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். எப்படின்னு பாருங்க. அதாவது கியூஜே கியூகே, அதாவது ஜேகே. சரிங்களா? அந்த ஐஐ டேர்ம் ஒரே மாதிரி இருக்கும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? கியூல இது ரெண்டு கியூ ஆயிருச்சு. அடுத்து கியூல இது ரெண்டு என்னவாயிருச்சு, பி ஆயிருச்சு. ஒரே மாதிரி இருக்கா ஐ டேர்ம்? ஸோ அதனால டெல்டா ஐஜேக்கு. ஸோ இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், கியூ வச்சு எழுதணும்ல, இதே மாதிரி என்ன பண்ணலாம், இது ரெண்டு பியை வச்சு எழுதிட்டு, சரிங்களா, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா. ஸோ ஒரு தடவை கியூ வச்சு எழுதின மாதிரி ஒரு தடவை பி வச்சு எழுதணும், அதாவது ரெண்டு கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரும். இதே இது இப்ப இங்கேயும் கியூ இங்கேயும் கியூ வந்துச்சா, சப்போஸ் இங்க கியூவும் இங்க பியும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க கியூவும் இங்கேயும் பியும் வருது, பட் இது ரெண்டும் சேமா தான் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அப்ப இது ரெண்டும் என்ன வருதுன்னு பார்த்தா ஆன்சர் எழுதிடலாம். அப்ப இங்க கியூ வந்து இங்கேயும் கியூ வந்தா டெல்டா வந்துடணும். இங்க கியூ வந்து இங்க பி வந்துச்சுன்னா ஜீரோ போட்டுறணும். அவ்வளவுதான். ஒரே தான். நீங்க ஒரு இடத்த பார்த்தா போதும். இங்க பாருங்க, இங்க பி வந்துருச்சு, இங்க கியூ வந்துருச்சு. அப்ப நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம். ஆன்சர் என்னது? ஜீரோ. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டுமே பி கியூவா இருந்ததுன்னா டெல்டா ஜேஐகே, ரெண்டுமே பியா இருந்தா டெல்டா ஜேஐகே, ஒன்னு மாறிட்டா கூட ஜீரோ தான். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இது நாலுக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நாலுக்குள்ள ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸ்மால் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ. இது நீங்க தான் படிச்சுக்கணும். இதெல்லாம் ரிலேஷன்ஸ். நீங்க வந்து ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் இதுதான் கொண்டு வந்திருப்பாங்க, ஹாமில்டன் கெனானிக் ஈக்குவேஷன். பட் அதெல்லாம் நம்ம இல்லை. பட் இது கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் இது கேட்கலாம். என்ன போன தடவை கேட்டிருக்காங்க, இதுல மாத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. இதே ரிசல்ட்டை மேல வந்து கேபிட்டல் கியூல பார்த்திருப்போம். அதே தான் கேபிட்டல் இது ஸ்மால் கியூலையும் ட்ரூ. ஏன்னா பாய்சான் பிராக்கெட் இஸ் ஆல்சோ இன்வேரியன்ட் அண்டர் த கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதா? அது அடுத்த லைன்ல வருது. பட் ஆனா இது வந்து இங்க மேல வந்திருக்கணும். சரிங்களா? பாய்சான் பிராக்கெட் இஸ் ஆல்சோ இன்வேரியன்ட் அண்டர் த கெனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால மேல வந்து கேபிட்டல் கியூக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதே தான் ஸ்மால் கியூக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த ஜெகோபியன் என்ட்ரி ரொம்ப முக்கியம். இதை வந்து கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னா ஒரு டேர்ம் சரி கொண்டு வந்து மைனஸ்ல கொண்டு வந்து கேட்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஒன். அதாவது நல்லா இது ஈஸியா தான் இருக்கும். யூ வி டபிள்யூ, அடுத்தது பி டபிள்யூ யூ, அப்புறம் டபிள்யூ யூவி. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல யூவி டபிள்யூ யூவி கரெக்ட் தான். அந்த ஆர்டர் வந்து மாறாம அப்படியே வந்திருக்கு. சர்க்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ, அப்புறம் வி, அப்புறம் டபிள்யூ. ஸோ யூவி டபிள்யூ, அப்புறம் வி டபிள்யூ யூ, சரிங்களா, வி டபிள்யூ யூ. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், டபிள்யூ வச்சுட்டீங்கன்னா யூவி. ஸோ இந்த ஃபார்முலா. அடுத்து வந்து கெனானிக்கல் ஈக்குவேஷனை இன்னொரு விதமா, அதாவது பாய்சான் பிராக்கெட்டை வச்சு எப்படி எழுதலாம் நமக்கு தெரியும்ல. கியூ டாட் அப்படிங்கிறது என்னது, டோ ஹெச் பை டோ பிஐ. பட் டோ ஹெச் பை டோ பிஐ நீங்க வந்து இப்படி எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த பாய்சான் பிராக்கெட் இதுக்கு நீங்க பாய்சான் பிராக்கெட் எழுதி பாத்தீங்கன்னா ஆன்சர் இதுதான் வரும் கரெக்டா. பாய்சான் பிராக்கெட்னா 4 டேர்ம் எழுதுறீங்கல்ல, அந்த 4 டேர்ம் எழுதும் போது உங்களுக்கு இப்படிதான் கிடைக்கும் கரெக்டா. டோ ஹெச் பை டோ பிஐ தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கு இந்த 4 சமேஷன் டேர்ம் எழுதும் போது இதுதான் கிடைக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோட வேல்யூ தான் QI, இதோட வேல்யூ தான் PI. அப்ப நீங்க QI லெக்ராஞ்ச், QI டாட்டை நீங்க லெக்ராஞ்ச் பாக்கெட் பாய்சான் பாக்கெட் வச்சு எழுதிக்கலாம். PI டாட்டையும் நீங்க பாய்சான் பாக்கெட் வச்சு எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது இது வந்து இந்த இன்டெகிரல் ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு, இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் வந்து இன்டெகிரல் ஆஃப் மோஷன். அதாவது இது வந்து இப்படியும் சொல்ல நேரம் சொல்லுவாங்க, டி பை டிடி, சரிங்களா, பிளஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த எஃப்ன்றதை மென்ஷன் பண்ணாம கொடுப்பாங்க. அந்த இடத்த வந்து ஸ்பேஸ் விட்டு கொடுப்பாங்க சம்டைம்ஸ். டோ பை டோ டி. இது வந்து இது வந்து என்னன்னா ஒரு ஆபரேட்டர் மாதிரி. இது வந்து ஒரு ஆபரேட்டர் மாதிரி. சரிங்களா? இதுல எஃப்ங்கிறது நாட் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அதாவது டைம் இல்ல, வெளிப்படையா இல்ல. அதே நேரத்துல பாய்சான் பிராக்கெட் ஆஃப் எஃப் கமா ஹாமில்டோனியன் ஜீரோவா இருந்துச்சுன்னா
அந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷனா தான் இருக்கும். அதாவது அதோட மோஷன் ஈக்குவேஷன் எழுதுறோம்ல, அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷனா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இது எப்ப கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் ஆகும் அப்படின்னா, பாய்சான் பிராக்கெட் ஆஃப் எஃப் கமா ஹச் வந்து 0வா இருக்கும்போது. அடுத்தது பாய்சான் தியரம். இந்த பாய்சான் தியரமும் கிட்டத்தட்ட அதுதான். என்னன்னா யூவிங்கிறது 2 இன்டெகிரல் ஆஃப் இன்டெகிரல் ஆஃப் ஹாமில்டோனியன் சிஸ்டம். இந்த பாய்சான் பிராக்கெட் இஸ் ஆல்சோ இன்டெகிரல். அதாவது இதுவும் இன்டெகிரல் ஆஃப் மோஷனா இருந்து இதுவும் இன்டெகிரல் ஆஃப் மோஷனா இருந்தா அதோட பாய்சான் பிராக்கெட் இஸ் ஆல்சோ இன்டெகிரல் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது தான் இது. இது இன்டெகிரல் ஆஃப் மோஷனா என்ன நீங்க ரொம்ப டீப்பா யோசிக்க வேண்டாம். இன்டெகிரல் ஆஃப் மோஷன்னா அதாவது இது 2 இன்டெகிரல் ஆஃப் மோஷனா இருந்தா அதோட பாய்சான் பிராக்கெட் வந்து இன்டெகிரல் ஆஃப் மோஷனா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல யூ கமா வி அதாவது அதோட பாய்சான் பிராக்கெட்டும் கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். அது இன்டெகிரல் ஆஃப் மோஷனா இருந்தா இன்டெகிரல் ஆஃப் மோஷன், கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷனா இருந்தா கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ப்ராப்பர்ட்டி ஏன் ரொம்ப வித்தியாசமான ப்ராப்பர்ட்டினா ஒரு லெக்ராஞ்சி ஒரு பாய்சான் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் வந்து டெல்டா ஐஜே வரும். சரிங்களா? இதுலயும் பாருங்க இங்க கே ஒரே மார்க்கா அதை ரெண்டையும் விட்டுட்டு இந்த இந்த ஜேவை பார்க்கணும் அப்படிங்கறத மீனிங். இதுல வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது 2n வர்றத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னன்னா ரிலேஷன் பிட்வீன் த லெக்ராஞ்ச் அண்ட் பாய்சான் பிராக்கெட் மாதிரி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த லெக்ராஞ்ச் பிராக்கெட்டும் பாய்சான் பிராக்கெட்டும் ஒண்ணுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்றாங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா நீங்க அதாவது இப்ப மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. எல்லுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஐகேனா என்னன்னா இப்ப 1 2 3 அப்டேட் இங்க வந்து ஒரு n வரைக்கும். அடுத்து இங்க 1 2 அப்டேட் n வரைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணா P1 பாருங்க, P2 அதாவது அந்த UV ரெண்டு கொடுக்குறாங்கல்ல. அப்ப நீங்க இந்த என்ன பண்ணுங்கன்னா U1க்கும் நீங்க வந்து லெக்ராஞ்ச் பிராக்கெட் பார்த்து அதோட வேல்யூ இங்க அடுத்த வேல்யூ இங்க இப்படியே வேல்யூ போட்டீங்கன்னா இது ஒரு மேட்ரிக்ஸா மாறும். அதே மாதிரி என்ன பாய்சான் பிராக்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அது ஒரு மேட்ரிக்ஸா மாறும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஒண்ணுக்கு ஒன்று இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸா இருக்கும். அவ்வளவுதான். இது ரெண்டுக்குமே போத்துமே வந்து என்னன்னா 2n மேட்ரிக்ஸா இருக்கும். 2n/2n அதாவது இந்த இடத்துல இருக்குல்ல அந்த 2n அந்த 2n/2n இருக்கும். இது ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா 2n/2 மேட்ரிக்ஸா இருக்கும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஏன்னா புக்ல வந்து ஒவ்வொன்றுக்கும் நிறைய லைன் கொடுத்துருப்பாங்க, வரி வரியா கொடுத்துருப்பாங்க. நம்ம யோசிக்க முடியாது. நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த ரிசல்ட் என்ன, அதாவது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸா இருக்கும். அதே நேரத்துல ரெண்டுமே வந்து 2n/2n மேட்ரிக்ஸ் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?